உலகெலாம் அறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஆதிசக்தி ஜெகன்மாதா ஸ்ரீ ஸ்ரீ வாராகியம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையில் மற்ற பயிற்சிகளுக்கு தரக்கூடிய ஒரு முக்கியத்துவம் இந்த ராகு கேது பயிற்சிக்கு நம்ம கொடுக்கறதில்லை. நிறைய அன்பர்கள் இந்த ராகு கேதுவை பற்றி புரிந்து கொள்வதே இல்லை. 8 கிரகங்கள் செய்ய முடியாத, 7 கிரகங்கள் செய்ய முடியாத ஒரு வேலையை இந்த ராகு கேது தனி ஆளாக நின்று செய்து விடுவார்கள். ஒரே ராத்திரியில் ஒருத்தவனை கோடீஸ்வரன் ஆக்கிறதும் ஒரே ராத்திரியில் ஒருத்தவனை பிச்சைக்காரனாக மாற்றுறதும் இந்த ராகு கேதுக்கள் தான். மாயை கண்ணுக்கு தெரியாதவர்கள் அப்படின்னு அதனால தான் நிழல் கிரகங்களை நம்முடைய முனிவர்கள் ரிஷிகள் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ராகு கேதுடைய முக்கியத்துவம் என்ன? ஒரே நாளில் ஒருவனை கோடீஸ்வரன் ஆக்கிவிடும். மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகும். சாதாரண நிலையில் இருப்பார், ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்து அவனுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நல்ல முறையில் அவனுக்கு ஓஹோன்னு கொண்டு வந்துடும் அந்த ராகு. அதே ராகு பகவான் என்ன செய்வார் அப்படின்னாக்கா, அவனுக்கு ஒரு தசாபுத்தி சரியில்லாமல் இருந்து கால நேரங்கள் சரியில்லாமல் இருக்குமேயானால் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனை கூட தலைகீழ் நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடும். ஏதாவது ஒரு இடத்துல போய் மொத்த பணத்தையும் கொடுத்து ஏமாந்துடுவான். இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இடத்துல பணத்தை ஏமாந்துட்டு நிம்மதியை இழந்து ஆரோக்கியத்தை இழந்து ஏதோ ஒன்று லாஸ் ஆகிடும். திரும்ப கிடைக்காத வகையிலே மிகப்பெரிய லாஸ் அவனுக்கு ஏற்பட்டுவிடும். உறவு முறைகளாக, ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பந்துக்களாக இருக்கலாம். அப்போ இந்த ராகு கேது என்பது ரொம்ப மைனூட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு ராசி அன்பருக்கும் கட்டாயம் இந்த ராகு கேது என்பது மிக முக்கியமானது. அப்பேற்பட்ட அந்த ராகு கேது பயிற்சி இந்த வருடம் 30/10/2023 அன்றைய தினம் ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து அப்பிரதட்சிணமாக மீன ராசிக்கும், கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள். இந்த ராகு கேது பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு என்ன எப்படி நடக்கப் போகுது, என்ன பொசிஷனுக்கு நீங்கள் வரீங்க அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சியால் அதிகமான நன்மைகள் எந்தெந்த தொழில் செய்பவர்களுக்கு, இல்லை எந்த மாதிரியான வேலை செய்பவர்களுக்கு, உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள், குறிப்பாக தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய கம்பெனிகள் வச்சு பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ், நிறைய கடைகள், ஹார்ட்வேர்ஸ், அது மாதிரி நிறைய கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சின்ன சின்ன நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய பெரிய கம்பெனிகள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், அதே போல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, பேக்கிங் மெட்டீரியல்ஸ், சின்ன ஒருத்தர் அல்லது 2 பேர், ஒரு 10 பேர் வரலும் வச்சு நடத்தக்கூடிய சின்ன சின்ன கம்பெனிகள், ஒரு வெல்டிங் ஷாப் மாதிரியோ, ஒரு மெக்கானிக் ஷாப் மாதிரியோ, அந்த மாதிரியான, அதே போல் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மால் சென்டர்ஸ், பெரிய பெரிய ஷோரூம்ஸ், 2 வீலர் ஷோரூம், 4 வீலர் ஷோரூம்,
மால் சென்டர்ஸ், ஐடி பார்க்ஸ், ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டை நம்ம சொல்லணும். நிறைய அன்பர்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் அப் அண்ட் டவுன்ஸ், அதுவும் குறிப்பிட்டு நம்முடைய ராசியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ஷேர் மார்க்கெட்டில் படாத பாடுபட்டு தெருவுக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் அதனுடைய வினை தொடர்பு உங்களை திருத்தி கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் இருப்பீங்க, ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் இருப்பீங்க. அந்த ராகு கேது எப்படி மறைமுகமான கிரகமோ அதே போல தான் இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, இதெல்லாம் நாளைக்கு என்ன ரேட்டு வரும்னு உங்களுக்கு தெரியாது. ரியல் எஸ்டேட்டு, இதெல்லாம் இந்த ரேட்டு கண்ணுக்கு தெரியாது, நாளைக்கு விடிஞ்சாதான் தெரியும் அப்படிங்கிறது பூரா ராகு கேது. அப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அல்லது அதை தொழிலாக செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஸ்டாக் மார்க்கெட்டு, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த பணம் கொடுத்துட்டு ஏமாந்தவங்க இருக்காங்களே, அவங்கள பற்றி நாம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதில் நல்ல முறையில் ஜாதகம் வலுவாக இருந்து குலதெய்வ ஆசீர்வாதம், அதே போல் மாதாபிதாவுடைய ஆசீர்வாதம், குருநாதர் ஆசீர்வாதம், தெய்வ சக்தி இருக்குமே ஆனால் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது. கர்ம வினைகள் பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்காது. அதுவே மேற்கொண்டு நான் சொன்ன அந்த தெய்வ அனுகூலம் அல்லது ஜாதக பலன் சரியாக இல்லை என்று சொன்னால் அந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நிலைமை என எத்தனையோ அன்பர்கள், நம்ம ராசி அன்பர்கள், எத்தனையோ ராசி அன்பர்களை நம்ம பார்க்குறோம். சாமி, நான் இத்தனை கோடி ரூபாய் எனக்கு வரணும், இவ்வளோ லட்சம் ரூபாய் அங்கே வரணும், இது எத்தனையோ கோடி. ராகுன்னு சொன்னாலே லட்சம் கிடையாதுங்க, கோடி தான். 50 கோடியிலேருந்து 500 கோடியிலேருந்து 800 கோடியிலேருந்து 8000 கோடியிலேருந்து பல 1000 கோடி ரூபாய் வரையிலும் அந்த பணம் கொடுத்து ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் இருக்கே, அது கத்தி மேலே நடக்கிற மாதிரி அது. அதுக்கு தான் அந்த ராகு கேதுக்களை நம்ம மதித்து நடக்கணும். நிறைய அன்பர்கள் என்கிட்ட கேட்பதுண்டு, நான் ஃபைனான்ஸ் பணம் கேட்குறாங்க, கொடுக்கலாமா, வட்டி தரேன்றாங்க. எதுவாக இருந்தாலும் என்னை கேட்டு செய்யுங்க. நான் எல்லாருக்கும் சொல்வது உண்டு, என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் சொல்வது உண்டு, என்னுடைய பக்தர்களுக்கு நான் அதை ஆணையிடுவது உண்டு. என்னை கேட்காமல் கொடுக்காதீங்க. அதை விட நீங்கள் வயிற்றில் ஈரத்துணியை கட்டின்னு கம்முன்னு படுத்துங்களா, பட்னியாக கூட படுத்துங்களா, உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும். அப்போ இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, ட்ரஸ்ட்டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ், அந்த பெரிய பெரிய கார்மெண்ட்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயிகள், விவசாயமே பெரிய தோட்டமாக எடுத்து கான்ட்ராக்டர் எடுத்து செய்யக்கூடியவர்கள், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் டெக்ஸ்டைல்னால் அது பெரிய ஹோல்சேல் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அதே போல் பெரிய பெரிய மில் வச்சு நடத்தும், காட்டன் மில்ஸ் ஆகட்டும், பருத்தி மில் ஆகட்டும், ரைஸ் மில் ஆகட்டும், ஆயில் மில்ஸு, பெரிய பெரிய மில் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங், அதே போல் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய கோழி பண்ணைங்க, முட்டை பண்ணைகள், கால்நடை பண்ணைகள், இதெல்லாம் நிறைய வியாபாரங்கள் இருக்குது. அதுமாதிரி பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ், அதான் ராகு கேதுனா ஊசி, மருந்து, இதெல்லாம் அந்த ஆப்ரேஷனுக்கான கருவி, எக்ஸ்ரே, இதெல்லாம் ராகு. அப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இப்போ நான் சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த 2022 ஒரு அவப்பெயர் ஏற்பட்டது. எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு அவங்க ஒரு ஆஸ்பத்திரியை திறக்க முடியாத வகையில் ஒரு நிறைய கேஸ் வீண்பழி அவமானங்களை அவங்களுக்கு ஒரு டார்ச்சர் பண்ணாங்க. அப்போ அதெல்லாம் ராகு கேதுவுடைய வேலை. மாயை யார் பண்ணுறாங்கன்னு வெளியில் தெரியாது, ஆனால் பண்ணுறது ஒருத்தராக தான் இருப்பாங்க. அப்புறம் அவங்க நம்மக்கிட்ட வந்தாங்க, நம்ம அதை பிரசன்ன மார்க்கத்திலே அந்த சோழி போட்டு பார்த்து அவங்களுக்கு இதுதாம்மா பிரச்சனை. அவங்க எத்தனையோ ஜோசியர் பார்த்துருக்காங்க, வேத பண்டிதர்களை இப்போல்லாம் பார்த்து, வேதம் படித்தவங்களை எல்லாம் பார்த்து, வாத்தியார்களை எல்லாம் வச்சு நல்லா தேவையான ஹோமங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. பிரச்சனை அவங்களுக்கு முடியல. அப்புறம் நம்ம இடத்துல தெரிஞ்சவங்க மூலயமா அப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடச்சி அவங்க நம்ம இடத்துல பார்க்கின்ற பொழுது அதை கட்ட விற்கப்பட்டது. இதுதாம்மா பிரச்சனை.
உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக தான் பிரச்சனை. இந்த எதிரி உங்களுக்கு நன்கு தெரிந்தவர், கூட இருக்கக்கூடியவர், இவங்களால் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம அதை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்து சொன்னோம். அப்புறம் அதை நாம் சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் செய்து ப்ராக்டிக்கலாக அவங்கள்ட்ட ஒரு காம்ப்ரமைஸும் பேசி அந்த ஆஸ்பத்திரியை நம்ம அதை மீட்டு கொடுத்தோம். அப்போ அதுபோல் ராகு கேது என்று சொன்னால் ஊசி, எக்ஸ்ரே இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துடும். டாக்டர்ஸ் போட்ட ஸ்டெத்தோஸ்கோப் காதில் வச்சா சத்தம் கேட்குது, இதெல்லாம் ராகுவுடைய காரகத்துவம். அப்போது ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ், அதே போல் ஃபார்மா, மருந்து மாத்திரைகள்ஸ், இன்னும் சொல்லப்போனால் ஸ்கூல்ஸ், எஜுகேஷன் செக்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர், பெரிய பெரிய காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. நம்ம காலேஜ் ஸ்கூலுடைய நிலைமையெல்லாம் லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது, ஏன்னா அந்த ராகு கேது என்னெல்லாம் அவங்கள ஆட்டி படைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எத்தனையோ செய்திகள் உண்டு அதை பற்றியா. காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ், எஜுகேஷன் செக்டர்ஸ், டீச்சர்ஸ், மெயினாக டீச்சர்ஸ், எத்தனை டீச்சர்ஸ் வந்து அவப்பெயருக்கு ஆளானாங்க. மாணவர்களுக்கு பயந்து டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு நடுங்கி உட்காந்து அந்த பீரியடாக இருந்தது. ப்ரொஃபஸர்ஸ், மெயினாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நாம் பார்க்குறோம். எத்தனையோ திருப்பதியில் ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்கில் ஒரு 4-5 பிரான்ச் வச்சுருக்காங்க மேலேயே ஹோட்டல்ஸ், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே போல் காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாரும் தப்பு நடந்தால் யார்கிட்ட போய் கேட்கணும்? காவல்துறை அதிகாரி தான். காவல்துறை அதிகாரிகளே தப்பு செஞ்சால் நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது? அப்போ காவல்துறை அதிகாரிகள், டிரான்ஸ்போர்ட் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த ராகு கேதுவால் உங்களுக்கு நன்மை. அப்போது எனதருமை மீனராசி என்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சியால் அதிக கவனம் அது யாருக்கு வேண்டும் அப்படின்னா, யார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா மீனராசி என்பர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக நான் ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். நான் இவ்வளோ தூரம் எடுத்து சொன்னேன், ராகுவை பற்றி கேர்ஃபுல்லாக இருங்க, அலட்சியமாக இருக்காதீர்கள், நிறைய டாபிக்லாம் எடுத்து சொன்னேன், கம்பெனி அதெல்லாம். மீனராசி என்பர்களே, உங்களுடைய நிலைமை என்ன என்பது எனக்கு தெரியும். கடந்த ஒரு 4 வருஷமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக லிட்டில் பிட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அப்போது சிறிதாக அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள், பெரிய பாதிப்புக்கு உள்ளானவர்கள் இந்த மீனராசி என்பர்கள். ஒரு சில மீனராசி என்பவர்களுக்கு ஒரே நேரத்தில் பெரிய கடன் சுமைகள் ஏற்பட்டிருக்கும், எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க. ஒரு சில மீனராசி என்பர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆரோக்கியம், ஃபஸ்ட்டு ஒரு நோய் வந்திருக்கும், அப்புறம் இன்னொரு நோய் வந்திருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க. அல்லது கொஞ்சம் பணத்தை இழந்திருப்பாங்க, அப்போ அதை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்கியிருப்பாங்க, அப்புறம் இன்னொரு கடன், இப்படி டெவலப் ஆகிடும். அப்போது ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையிலே இந்த ராகு கேது பயிற்சி மீன ராசிக்கு ஜென்மத்தில் வருகிறார். ஜென்ம ராகு. அப்போ ராசியில் ராகு இருந்தால், அதுவும் குறிப்பாக நான் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன், உங்களுடைய யாருடைய ஜாதகத்தில் எல்லாம், பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் அங்கே மீனத்தில் ராகு இருக்காரோ, சந்திரன் ராகு ஒன்றா இருக்காங்களோ, அவர்களெல்லாம் இன்னும் கூட கடுமையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். எங்களை ஆரோக்கியத்தில் ஹெல்த் வைஸ் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அதே போல் இந்த சோஷியல் சர்வீஸ்னு ஒன்று பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க நிறைய நிறுவனங்கள் உண்டு. நம்ம லைன்ஸ் கிளப் மாதிரி நிறைய அங்கங்கே ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய அளவில் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. அதில் ஹையர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவார்கள். நீங்கள் தொழில் செஞ்சாலும், வியாபாரம் செஞ்சாலும், பிஸ்னஸ் பண்ணாலும், எதிரிகள், நண்பர்கள், நல்ல நண்பர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு எதிரிகளாக மாறிவிடுவார்கள். எச்சரிக்கை, கவனம் தேவை எனதருமை மீனராசி என்பர்களே. அப்போ ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். நிதானம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை, நிதானம். எதையும் ஒரு அட்வைஸ் கேட்டு, ஒரு பெரியவங்களை கேட்டு செய்வது சிறப்பு. நான் புதுசாக ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தேன், நான் புதுசாக 2 வீடு வாங்க போகிறேன், புதுசாக 2 கார் வாங்க போகிறேன்
உங்களுக்குன்னு ஒரு குருவை நிர்ணயம் செய்து, ஏன்னா உங்கள் ராசியே குருவுடைய ராசி தான். உங்களுக்குன்னு ஒரு குருவை நீங்கள் அகஸ்திய மகரிஷியை தேர்ந்தெடுங்கள், அல்லது ஒரு போகரை கையிலிடுங்க, இல்லைன்னா ஒரு 18 சித்தரை கையிலிடுங்க, ஒரு சுகர் மகரிஷியை கையிலிடுங்க, அல்லது ஒரு சொரிமுத்து ஐயனார் ஒரு தெய்வத்தை, காவல் தெய்வத்தை கையிலிடுங்க, அல்லது நம்மள மாதிரி ஒரு பேசும் குருவை நீங்கள் தேர்ந்தெடுங்க. சித்தர்கள், ஜீவ சமாதிகள், இந்த மாதிரி ஒரு முன்னோர்களை ஒரு வசப்படுத்தி வசியப்படுத்தி எதையும் ஒரு முறைக்கு 2 முறை நன்றாக ஆலோசனை செய்து எதையும் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மீனராசி அன்பர்களே. நான் ஏன் இவ்வளோ நிதானமாக பொறுப்பாக உங்களுக்கு சொல்கிறேன்னாக்கா, மீனராசி அன்பர்களுடைய நிலைமை என்ன என்பது எனக்கு தான் தெரியும். எல்லாரும் மீனராசிக்கு சிறப்பாக இருக்குது, அதிர்ஷ்டமாக இருக்குது, யோகமாக இருக்குது, மகாலட்சுமி யோகமாக இருக்குது, ராகு வந்துட்டார், அள்ளி கொடுக்க போகிறாரு, பணத்தை கொட்ட போகிறாரு, அங்கே ஓட்டையை போட போகிறாருன்னு எல்லாரும் சொல்லலாம். ஆனால் எனதருமை மீனராசி என்பவர்களை, என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம அவங்கள அன்னை வாராகி அவர்களை வசப்படுத்தி வளப்படுத்தி இருக்கிறார்கள். நிறைய ஆபத்துகளிலே இருந்து அன்னை வாராகி இந்த மீனராசி என்பவர்களை காப்பாற்றி கை தூக்கி விட்டிருக்கிறாள். அப்போ நிதர்சனமான பொய் பேசாமல் நியாயமான நிலையான உறுதியான அடுத்து என்ன நடக்கப் போகின்ற உண்மையான விஷயங்களை முன்கூட்டியே எடுத்து சொல்லக்கூடியவள் தான் அன்னை வாராகி. அப்போது ஒரு பக்கம் 7.5 சனி, இன்னொரு பக்கம் ஜென்மத்தில் ராகு, இரண்டுமே ஒரு சிறந்த குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. அலட்சியம் வேண்டாம் எனதருமை மீனராசி என்பர்களே. ஒரு சிறந்த குருவை தேர்ந்தெடுங்கள். நிச்சயமாக அந்த குருவை பற்றி கொள்ளுங்கள். அவர் சொல்கின்றபடி நடந்து கொள்ளுங்கள். அவர் சொல்கின்ற வழிபாடுகளை செயல்படுத்துங்கள். நிச்சயமாக இந்த ராகுகேது பயிற்சி உங்களை ஒன்றும் செய்யாது, உங்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய அன்னை வாராகி தேவிக்கு அதிவிரைவில் மிகப்பெரிய வாராகி ஆலயம், வாராகி ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம். அந்த அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்டுவதற்காக தமிழ்நாடு முழுவதும், உலகம் முழுவதும் இடம் தேடி கொண்டிருக்கின்றோம். அம்பாளுடைய கருணை, அம்பாளுடைய உத்தரவு யார் மனசில் புகுந்து எந்த இடத்துல சாமி நான் இடம் தர உங்களுக்கு, நீங்கள் இங்கே வந்து கட்டிக்கோங்க, கொடுக்கக்கூடிய தகுதி அம்பாளுடைய உத்தரவு உங்களுக்கு அந்த மனசில் விஷயம் தோன்றுமே ஆனால் கொடுக்கக்கூடிய தகுதி, நாங்கள் தேடக்கூடிய இடம் கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமே ஆனால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். அதி விரைவிலே வாராகி ஆசிரமம், வாராகி ஆலயம் அமையட்டும் என்பதை தெரிவித்து கொண்டு, இந்த ராகுகேது பயிற்சியால் அதிக கவனம் தேவை என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ராகு கேதுவை அலட்சியமாக நினைக்காதீர்கள். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் அந்த ராகு கேது சரியில்லாமல் இருந்தால் கூட முன்னேற்ற தடைகள் இருக்கும், ஜெயிக்க முடியாமல் இருக்கும். அதிக உழைப்பு, நிறைய முயற்சி எடுக்கிறேன் சாமி, நிறைய நான் ட்ரை பண்ணுறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு சக்ஸஸ் இல்லை. அதுக்கு மறைமுகமான காரணம் இந்த ராகு கேது. எந்த ஒரு ஜோதிடர் ராகு கேதுவை சரியாக கவனிக்கிறாரோ அந்த ஜோதிடத்தில் சென்று பார்க்கக்கூடிய நபர் வெற்றி பெறுவார். ஆகையினால் இந்த ராகு கேதுவை சாதாரணமாக நினைக்காதீங்க. நிச்சயமாக இந்த ராகு கேது உங்களுக்கு நன்மையை செய்யட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, அதனுடைய ரகசியங்களை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.